பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 15 தொகுதியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணி பாமக 18 தொகுதியில் போட்டியிடும் நிலையில் ஏற்கனவே 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 15 வேட்பாளர்கள் பட்டியலையும் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தருமபுரியில் சௌமியா அன்புமணி, பெண்ணாகரத்தில் பாடி செல்வம், பெரம்பூரில் திலகபாமா, போலூரில் CR பாஸ்கரன், விருத்தாச்சலத்தில் தமிழரசி ஆதிமூலம், திருப்போரூர் தொகுதியில் வழக்கறிஞர் பாலு, சேலம் மேற்கு தொகுதியில் கார்த்தி, ஜெயங்கொண்டம் தொகுதியில் வைத்தி, சேலம் வடக்கு தொகுதியில் சதாசிவம், விக்கிரவாண்டியில் சிவக்குமார், சோளிங்கர் தொகுதியில் சரவணன், உத்திரமேரூர் தொகுதியில் மகேஷ்குமார், ரிஷிவந்தியம் தொகுதியில் செழியன், காட்டுமன்னார் கோவிலில் மருத்துவர் அன்புச்சோழன், அதேபோன்று மயிலாடுதுறையில் சித்தமல்லி பழனிசாமி ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மதிவாணன் இணைகிறார். வணக்கம் மதிவாணன். வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது 15 வேட்பாளர்கள் பட்டியல் கொண்ட பட்டியலை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தருமபுரி, பெண்ணாகரம், சேலம் போன்ற தொகுதிகளில் பாமக 2ஆக பிரிந்திருக்கிற இந்த சூழலில் இந்த வேட்பாளர் அறிவிப்பானது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதான கட்சிகள் அனைத்தும் தங்களுக்கு தேவையான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளோடு பேசி கலந்துரையாடி பெற்றுக் கொண்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் பெற்ற இடங்களை தொகுதிகளாக யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்கிற அடிப்படையில் திமுக மற்றும் அதிமுக அதனுடைய கூட்டணி பிரதான கட்சிகள் அனைத்தும் தற்சமயம் நிறைவு பெற்றிருந்த சூழ்நிலையில் பாமகவை பொறுத்தவரையில் தனக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெற்றிருந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைய பொழுது பாமகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்கிற பார்க்கிற பொழுது பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் திலகபாமா என்பவர் போட்டியிடுகிறார். இந்த திலகபாமாவை பொறுத்தவரையில் முழுக்க ராமதாஸ் அவர்களுக்கு எதிர்ப்பாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். ராமதாஸே முதலில் இந்த குழப்பம் என்பது அவர்களுக்குள் உள்கட்சி பூசல் என்பது ஏற்பட்ட பொழுது திலகபாமா அவர்கள்தான் முதலில் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸை நேரடியாக சந்தித்து தனக்கு முழுமையான ஆதரவை தருவதாக தெரிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தை பார்க்கிற பொழுது சௌமியா அன்புமணி என போட்டியிடுகிறார். அதாவது அன்புமணி ராமதாஸினுடைய மனைவி போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தலை சந்தித்திருந்தார். கடுமையான போட்டி என்பது நிலவி வந்தக்கூடிய சூழ்நிலையிலும் கூட சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார் என்பது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் அவர் தோல்வியடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே கூட்டணியில் தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினருக்கான தொகுதியில் போட்டியிடுகிறார். தருமபுரி பகுதியில் போட்டியிடுகிறார். விருத்தாச்சலத்தை பொறுத்தவரையில் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் என்பவர் போட்டியிடுகிறார். அதே போல சேலம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதில் பொறுத்து பார்த்தோமானால் கார்த்தி என்பவர் போட்டியிடுகிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பொன்னகரத்தை பொறுத்தவரையில் திரு பாடிவே செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல போரூரை பார்த்தவரையில் CR பாஸ்கரன் என்பவர் போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட 16 தொகுதிகளை கேட்டு பெற்றிருந்தது. தற்சமயம் நாம் திருப்பூர் பகுதியில் பார்த்தோமானால் வழக்கறிஞர் பாலு என்பவர் போட்டியிடுகிறார். வழக்கறிஞர் பாலும் இந்த உட்கட்சி பூசல் என்பது ஏற்பட்ட பொழுது அன்புமணி தாஸ் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஜெயகுண்டம் பகுதியை பொறுத்தவரையில் வைத்தியம் லிங்கம் போட்டியிடுகிறார். அடுத்து சேலம் வடக்கை பொறுத்தவரையில் சதாசிவம், விக்கிரவாண்டி சிவக்குமார், சோனிஞ்சார் வழக்கறிஞர் சரவணன், மயிலாடுதுறை செந்தமல்லி, உத்திரப்பேரூர் மகேஷ்குமார், ரிஷிவந்தியத்தை பார்த்தோமானால் செழியன், அதே போல காட்டுமன்னார் கோயிலில் மருத்துவர் அன்பு சோழன் போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 16 தொகுதிகளை பெற்றிருக்கிற சூழ்நிலையில் இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலும் தங்களுக்கு தேவையான வேட்பாளர்களை முன்னிறுத்திய பிறகு அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்னும் சிறு தினங்களில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தந்த கட்சியை சேர்ந்திருக்கிற, அதாவது திமுக பிரதான மற்றும் அதிமுகவை தேர்ந்தெடுக்கிற பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தற்சமயம் இன்றைய பொழுது கோயில் குளங்களுக்கு சென்றுவிட்டு தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரார்த்தனைகளை நிறைவு செய்துவிட்டு இன்று மாலையில் இருந்து சூடுபறக்க அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய RP உதயகுமார் இன்று முதலாக திருமங்கலம் தொகுதியில் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதே போல திமுகவினுடைய வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைய மாலைய பொழுதில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் ஜனநாயக திருவிழா என்பது
மிக களை கட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சில தினங்களில் இந்த தமிழ்நாட்டை ஆளப்போவது யார், பட்டியலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் யார் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க முடியும். நிச்சயமாக இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் இவர்களுடைய. அதே போல வேட்புமனு தாக்கல் என்பது இன்னும் இன்றைய பொழுது ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய பொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்திருக்கிற மதுரையினுடைய வேட்பாளர்கள் இன்று அவர்களுக்கு அந்த வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதை பொறுத்தவரையில் அரசு விடுமுறைகளை கழித்து 4 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கலை செய்திருப்பார்கள். பாமகவை பொறுத்தவரையில் தங்களுக்கு தேவையான தொகுதிகளை பெற்று அதே சமயம் தங்களுக்கு தேவையான வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் என்று. ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.